சுசித்ரா வந்து இப்போ இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலும் ஒரு இந்த சுச்சி லீக்ஸ் வந்த போது அவங்க வந்து ஒரு பேட்டியில் அந்த மாதிரிலாம் பேசும்போதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி தான் என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆனது தனுஷ் நாளில் அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. சில லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அப்போதுலேருந்து சொல்லியிருந்தா இருக்காங்க. நடுவில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தான் வந்து சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஏதோ ஒரு பேட்டியில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தனுஷ் மேலே குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவங்க வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு தனுஷ் மேலேயும் தன்னுடைய முன்னாள் கணவரான கார்த்திக் மேலே வச்சிருக்காங்க. கார்த்திக் எதனா அதுக்கான ரியாக்ஷன் இது இருக்கும் கொடுத்துருக்கணும். இதே மாதிரி தனுஷும் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேருக்கும் இது வந்து அவப்பேர் ஏற்படுத்துற மாதிரி இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே வந்து அவங்க மேல புகாராக தெரிவிச்சிருக்கணும். நம்ம தனுஷை தவறானவரோ இல்ல கார்த்திக் குமாரை தவறானவரோ நம்ம சொல்ற இடத்துல நம்ம இல்லை. இதை மேலோட்டமா தான் விவாதிக்கும். இதுல வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய 2 பேர் முக்கியமான நபர்கள், ஒன்னு தனுஷ், ஒன்னு வந்து கார்த்திக் குமார். அப்படி அவங்க சொல்ற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னா, இஃப் இட் இஸ் லீகலி அக்செப்டபிள்னா அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம். அதை பத்தி யாரும் கமெண்ட் பண்ணல. இது மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போலாம் வழியா அது தவறு சரி அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம கிடையாது. இன்னைக்கு இவங்க குற்றச்சாட்டு இப்படி இருக்கிறாங்க. பட் அதே குற்றச்சாட்டு அவங்க என்ன சொல்றாங்க, த்ரிஷாவை பற்றியும் அவங்க தவற ஒரு குற்றச்சாட்டு வச்சு சொல்றாங்க. அப்புறமா வந்து த்ரிஷா வந்து என்னை இந்த மாதிரிலாம் சாபம் கொடுத்தா ட்விட்டர்ல இந்த மாதிரிலாம் சொல்லி சொன்னாங்க, படிச்சாங்க, அவங்கள நான் இப்ப படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கமலஹாசன் அவர்களை குறிப்பிட்டு அவருடைய பார்ட்டியில வந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டது, அதுவும் வந்து எல்லாருக்கும் வழங்கப்பட்டது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. போதை கலாச்சாரம் தமிழ் சினிமால இருக்கு. தமிழ் சினிமால மட்டும் இல்லாம பெரிய பெரிய செல்வந்தர்களுடைய மகன் மகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி நடிகர் நடிகைகள் இருக்குது அப்படின்னு தான் நமக்கு வந்து தகவல். கமலஹாசன் விற்கக்கூடிய பார்ட்டியில வந்து வெள்ளித்தட்டுல வந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, வந்து சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு ஜாலியா சிச்சினே சொன்னாங்க. கண்டிப்பாக இதுல வந்து காவல்துறை தலையிட்டு அதை NCB நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து இதுல உண்மையிலே இது வந்து ஒரு சூமோட்டோ கேஸா எடுத்து இதை பத்தி விசாரிக்கணும். இப்ப நீங்க கமல்ஹாசன் சொன்னீங்க, அதே சமயத்துல வந்து அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது தனுஷும் கார்த்திக் குமார் மேடையில வந்து ஹாஹாவும் பேச என்னால வருவாங்க. அப்படி உண்மை இல்லாத பட்சத்துல இவங்க பொத்தாம் பொதுவா பேசியிருந்தாங்கன்னா, சுசித்ரா பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை. காசிப்ஸ் வந்து எல்லா நடிகர் நடிகளையும் ஏத்துக்கிறாங்க. அது காசிப்பா இருந்தா பரல, அந்த காசிப்பை வந்து பக்கத்திலேயே உட்காந்து நான் பார்த்தேன்ற மாதிரி பேசுறாங்க பாரு, அதுதான் வந்து அருவருக்கத்தக்கதா இருக்கு. பைல்வான் ரங்கநாதன் என்ற பேர் நீங்க கேட்டதுனால சொல்றேன், யாருமே யாரை பத்தியும் அவங்களுடைய அந்தரங்கத்தை பற்றி பேசுவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. பொத்தாம் பொதுவா யாரோ ஒருத்தர் ஷூட்டிங்ல இந்த மாதிரி இந்த நடிகையோட இவர் போனாங்க, அவங்க போனாங்கன்னா நம்ம போய் பார்த்தோமா இல்லையான்னு தெரியாம அவங்க பேசுவது யாராக இருந்தாலும் அது தவறான ஒரு செயல். இப்படி இருக்காங்க, இது உங்களுக்கு தெரியுமா தான் கேட்டாங்க. அதுக்கு அவர் அப்ஜெக்ட் தான் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஷக்கீலா எங்கேயும் தவறாக பேசிய மாதிரி எனக்கு தெரியலைங்க. அவங்க ஓப்பனா கேட்டாங்க, நீங்க வெளியில பேசுறீங்க, பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வீட்டுல இருக்கே, இது தெரியுமா இல்லையா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனா அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸா இருந்தார். நம்ம வந்து எல்லாருமே பார்க்கறது ஒரு பத்திரிகையாளராக வந்து தனுஷை பத்தி பார்க்கணும், ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பத்தி. ஆனா அவங்க மகன்கள் 2 பேரும் படிக்கிற பசங்க, பள்ளிக்கு போறவங்க இல்லை கல்லூரிக்கு போறவங்க, அவங்களும் அவங்க கூட பழகிற பசங்க. நீங்க அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும். மறுபடியும் சுசி லீக்ஸ் வெளியில வருது, பைல்வான் அவர்களுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டு வருது, ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய அந்த மனமுறிவு, இது வந்து ஒரு நியூஸ் ஆக்கப்படுது. இந்த செய்திகள் எல்லாம் ஒரு பரபரப்பா மாற்றப்பட்டு சில பேரோட பர்சனல் விஷயங்கள்லாம் வெளியில வர்றது எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து ஜேர்னலிசம் அப்படின்னும் போது ஜேர்னலிசம்க்கு ஒரு எத்திக் இருக்கு, புரியுங்களா? எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எது சபை நாகரிகம்னு ஒன்று இருக்கு, அதுதான் ஜேர்னலிசம்க்கு அப்ளை ஆகும். சில விஷயங்களை வந்து பொதுவெளியில் பேசலாம், சில விஷயங்களை பேசக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த ஜிவி பிரகாஷோடைய பற்றி கேட்டீங்க. ஜிவி பிரகாஷோடைய அறிக்கை வந்து நான் அன்றைக்கே வந்து ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தேன். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கா, அது எங்கேயுமே டைவர்ஸ் அப்படின்னு சொல்லி போடல. அவர் வந்து பார்ட்டிங் ஆஃப் அப்படின்னா பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அந்த பிரிவினை வந்து அது வந்து டெம்பரரியாகவும் இருக்கலாம், இல்லை பெர்மனண்ட்டாகவும் இருக்கலாம். பல இடங்கள்ல பல விஷயங்கள், பல பேர்ல பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிந்து ஒரு 15 வருஷம்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே வேற எதுவும் கல்யாணம் பண்ணிக்காம வேற எந்த அஃபேரும் இல்லாம பிரிஞ்சிருக்காங்க கருத்து வேறுபாடுல. அதுக்கப்புறம் 15 வருஷம் கழிச்சு ஒன்னா இணைஞ்சிருக்காங்க. அதான் டைவர்ஸ் இல்லாம. சில டிவர்ஸ் ஆனவங்களும் வந்து அதே மாதிரி இணைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா, புரியுங்களா? அந்த மாதிரி இன்னைக்கு வந்து இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சில விஷயங்கள் ஏதோ அவங்களுக்குள்ள பர்சனலா இருக்கு, ஃபேமிலி மேட்டர்ஸ், நாங்கள் பிரிஞ்சேன்.
ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு அவங்க இணையத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, நாளைக்கு யாருன்னா 4 பேர் எல்டர்ஸ் வந்து அவங்க மூத்தவர்கள் சொல்லி அதனால அவங்க ஒற்றுமையாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இதை பற்றி சபையில் வந்து இவரை பற்றி தவறாக பேசல, அந்த அவருடைய மனைவி ஜிவி பிரகாஷை பற்றி இல்லை ஜிவி பிரகாஷ் மனைவி சைந்தவி பற்றி பேசுறதுக்கு நமக்கு யாருக்குமே உரிமை இல்லை. தப்பித்தவரை சைந்தவி வந்து ஜிவி பிரகாஷ் மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவர் இப்படிப்பட்டவர்னு சொன்னால் அதை வந்து நம்ம பொதுவெளியில பேசுறதுக்கு பத்திரிகையாளராகிய நமக்கு வந்து அந்த ஒரு லீனியன்சி இருக்கும் பேசுறதுக்கு. அது கூட ஒரு வரைமுறைக்குள்ள தான் பேசுறதுக்கு. ஆனால் இந்த விஷயத்துல வந்து அவங்க சொன்னாங்க, செய்தியை ஒன்றா போடலாம். அப்படியே அதை பற்றி நம்ம வாய்க்கு வந்த மாதிரி கற்பனை மையத்தில் வந்து ஒன்று பேசுறது வந்து நல்லது கிடையாது. அப்படியே ஜிவி பிரகாஷ் மேலே இதுனா யாருன்னா கூட அலிகேஷன் நீங்கள் எல்லாமே ஸ்பெக்குலேஷனாக தான் சொல்கிறாங்க. அப்படியே ஆதாரபூர்வமாக ஜிவி பிரகாஷை பற்றியோ இல்லை சைந்தவி பற்றியோ பேசுறது வேற கதை. ஆனால் அது இல்லாமல் பேச தவறு. இப்போ இது வந்து ஊடக சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல இந்த மாதிரி நடக்கிறது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைக்கும் வரை வந்து நல்லவராக இருந்தாரு. நடிக்க வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து பல்வேறு தொடர்புகள் இந்த மாதிரி வந்து இதற்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா யாருக்குமே இருக்காது. ஏதோ வந்து இந்த காசிப் எழுதுற மாதிரியே வந்து இங்க இருக்கிற சில பேர் வந்து பேசிட்டு போயிடுறாங்க. இல்லை இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் திருமணத்துக்கு முன்பு நடிச்சிருந்தாருன்னா ஒரு மொத்த காட்சியாக இருந்தால் அது அப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் ஜிவி பிரகாஷ்னு பேசினால அது யாராக இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நானாக இருக்கலாம். அதே வந்து இப்போ ஜிவி பிரகாஷ் திருமணமானதுக்கு அப்புறமா அந்த முத்த காட்சிகள்லாம் இருக்குதுன்னா அவர் நடிக்க வேண்டிய கட்டாயமும் நடிச்சு தான் தீரணும். அதை வந்து அவங்க மனைவி வந்து அவங்களுக்குள்ளே ஏற்றுக்கணும் இருந்தாங்க பரவாயில்ல. பட் அது வந்து அந்த மாதிரி காட்சிகள்லாம் இல்லை அப்படின்னு எல்லாம் வருத்தப்பட்டிருந்தாங்கன்னா அது ஜிவி பிரகாஷ் கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா அது அவங்க 2 பேருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு படத்துல வந்து முத்த காட்சி இருக்குது, இல்லை வந்து அவங்க கூட அந்யூன்யமா பழகிற மாதிரி இப்போ இந்த காட்சிகள் இருக்கு, அதனால வந்து அவர் வந்து தவறானவர் அப்படின்னு சித்தரிக்கிறது வந்து சில ஊடகவியாளர்கள் அந்த மாதிரி சொல்றாங்க யூடியூப் சேனல்ஸை. அது வந்து அநாகரிகமற்றது அப்படின்னு தான் சொல்லுவேன். எதுவுமே ஒரு ஆதாரம் இல்லாம பேசுறது வந்து நல்லது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதே போல வந்து இன்னொரு விடயம் ரொம்ப இதானது வந்து சகிலா அவர்கள் வந்து மூத்த ஊடகவியலாளர், சினிமா பத்திரிகைகள்ல தொடர்ந்து பயணிச்சுட்டு வர பைல்வான் ரங்கநாதன் ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அது ஒரு தொலைக்காட்சியிலே நேரடியாவே அவங்க நிறைய சொன்னாங்க. அதுல எந்த குற்றச்சாட்டை பத்தி நீங்க சொல்லுங்க? அந்த அவங்க மகளை வந்து குறிப்பிட்டு சொன்னது, அவங்க வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளர் பேசி அது அந்த டிபேட் ஆன விஷயங்கள். இல்ல அது என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு எப்பயுமே அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்ஸ் இருக்குங்க. ஒரு பெண் அதாவது வந்து எந்த ஒரு பெண்ணையும் யாரும் இழிவாக பேசுறதுக்கு யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது. ஒரு கணவன் மனைவி இருந்தா கூட, அண்ணன் தங்கச்சியா இருந்தா கூட ஒரு பெண்ணை பற்றி அவதூறா பேசுறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. எதுக்குமே ஒரு வரைமுறைன்னு சொன்னா அந்த லிமிட்டோட தான் பேசணும். பட் நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட பேட்டிகள்லாம் நான் பார்த்துருக்கேன். பைல்வான் ரங்கநாத் அதாவது ஃபுல்லாக எல்லா பேட்டியும் இல்லை, இந்த மாதிரி எதனா 1-2 சர்ச்சைகள் வரும்போது சொல்லும் போது நான் பார்த்துருக்கேன். இல்லை அந்த கிளிப்பிங்ஸ் ஆட்டு நான் ஷேர் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஷார்ட்ஸை பார்த்துருக்கேன். அதில் பேசும்போது அவர் வந்து வரைமுறை இல்லாமல் தான் பேசியிருக்கிறாருன்னு தான் தோணுது. ஆனால் அதை பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருன்னா புகார் கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் புகார் கொடுத்த மாதிரி தெரியல. கொடுத்திருந்தாங்கன்னா காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கணும். இல்லை நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க, நீதிமன்றம் எடுத்துக்கலாம். எத்தனையோ சூமோட்டோ கேசஸ் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி எடுத்திருக்கணும். பட் ஆனால் எடுத்த மாதிரி இல்லை. ஆனால் இந்த சுசித்ரா அவர்கள் வந்து பேசும்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நானும் கொடுத்துருக்கேன். நானே இந்த 22வது கம்ப்ளைண்ட்னோ இன்னும் சொல்லியிருக்காங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட்லாம் நிறைய போயிருக்கேன். பட் அப்படி கம்ப்ளைண்ட் போய் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு, இல்லை பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னா அவர் சொல்றது உண்மையாக இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இல்லைன்னா சே இது எதுக்குள்ள நம்ம போய் இதில் போய் நம்மள இதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போகலாமேன்னு கூட விட்டுருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் அந்த மாதிரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பைல்வான் ரங்கநாதன் என்ற பேர் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், யாருமே யாரை பற்றியும் அவங்களுடைய அந்தரங்கத்தை பற்றி பேசுவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. அது பொது வெளியில் வந்து ஒரு கோர்ட்டில் வந்து நிற்குது அப்படின்னு சொன்னால், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு லேடி ஒன்று வந்து இல்லிசிட் அஃபேர் வச்சு அதனால ஒரு பெரிய பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போச்சு, காவல்துறைக்கு போச்சுன்னா அதை ஒரு விவாதமா அளவுகோல் வச்சு விவாதிக்கிறது தவறில்லை. ஆனா பொதுவாக யாரோ ஒருத்தர் ஷூட்டிங்ல இந்த மாதிரி இந்த நடிகையோட இவர் போனாங்க, அவங்க போனாங்கன்னா நம்ம போய் பார்த்தோமா இல்லையான்னு தெரியாம அவங்க பேசுவது யாராக இருந்தாலும் அது தவறான ஒரு செயல், கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அதற்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அவங்க சகிலா அவர்கள் வந்து முன்வைத்த அந்த விடயத்தை எப்படி பார்க்குறீங்க? அந்த வீடியோவை நான் பார்த்தேன். நீங்கள் சொன்ன அந்த ஃபுல் பேட்டியை நான் பார்த்து சொன்னேன். அதில் நான் பார்த்தபோது அவங்க வந்து இவங்களை வந்து அவங்க மகளை வந்து கேவலமாக பேசுகிறாங்க. அவங்கள வந்து இந்த மாதிரி ஆட்கள் உங்க மகள் இந்த மாதிரி இருக்காங்க, பட் இது வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லவே இல்லைன்னு அவர் ஷாக் ஆனார் வழியே ஆமான்னு சொல்ல. அதில் வந்து
நீங்க அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க உங்க மக, இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இது தவறானது அப்படின்னு அவங்க சொல்லலை. எங்கேயுமே அவங்க அதை குறிப்பிட்டு சொல்லலை. இப்படி இருக்காங்க, இது உங்களுக்கு தெரியுமா தான் கேட்டாங்க. அதுக்கு அவர் அப்ஜெக்ட் தான் பண்ணாங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஷக்கீலா எங்கேயும் தவறாக பேசிய மாதிரி எனக்கு தெரியலைங்க. அவங்க ஓப்பனா கேட்டாங்க. நீங்க வெளியில பேசுறீங்க, பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்க வீட்டுல இருக்கே, இது தெரியுமா இல்லையா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனா அவர் வந்து அதுக்கு வந்து ஒரு மாதிரி நர்வஸா இருந்தார். சுஜித்ரா வந்து தற்போது ஒரு சமூக வலைத்தளத்துக்கு கொடுத்த பேட்டிலையும் அவங்களும் வந்து கொந்தளிக்கிறது யாருமே இல்லைன்னா அவர் மேலதான் கொந்தளிக்கிறாங்க. என்னை பற்றி மறுபடியும் தேவையில்லாமல் நான் பாட்டுல என்னோட வேலையை பார்த்துட்டு இருக்க, தேவையில்லாம மறுபடியும் இது பண்றாங்க அப்படிங்கல அவங்க சொல்ற குற்றச்சாட்டு நிறைய வந்து யார் யாரெல்லாம் அது அப்படியே நான் அந்த வீடியோ நான் பார்த்தேன். நான் அதில் ஒன்று நீங்கள் வந்து இப்போ வந்து பைல்வான் ரங்கநாதை பற்றி கேட்டாங்க. நீங்கள் ரைட்டு, பைல்வான் ரங்கநாதன் அவங்கள பற்றி பேசுனதுனால அவங்க அந்த ஆதங்கத்தில் பேசுனாங்க. அவங்க பேசுனதுன்னு சில வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. ஆனால் அப்படி பேசியிருக்கக்கூடாது, இவரோட மரணத்தை பற்றி இப்படிலாம் மரணிக்கணும் அப்படின்லாம் பேசுகிறாங்க. பட் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுனால பேசுகிறாங்க. பட் அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. பட் ஒரு பெண்ணை அவங்க பாதிக்கப்பட்டதுனால அப்படி பேசியிருப்பாங்களோன்னு இருக்குது. அதுல அவங்க மெயினா இன்னொரு புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது என்னன்னா, என் கணவரும் தனுஷும் அந்த ரூம்குள்ள என்ன பண்ணாங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவரை வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளருங்கிற மாதிரியான ஒரு குறியீடு கொடுத்தது. இப்போ அது வந்து தனுஷையும் பாதிச்சிருக்குது. நேற்றுல இருந்து வந்து தனுஷ் அவர்களை வந்து அதை செய்தியாக்கி அதற்கு தனுஷை உடந்தையாக்கி இதாயிருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதை வந்து தனு அந்த சுசித்ரா வந்து இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலையும் ஒரு இந்த சுச்சி லீக்ஸ் வந்த போதும் அவங்க வந்து ஒரு பேட்டியில் அந்த மாதிரிலாம் பேசும்போதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி தான் என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆனது தனுஷ் நாளில் அப்படின்லாம் சொன்னாங்க. சில லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அப்போதுலேருந்து சொல்லியிருந்தா இருக்காங்க. நடுவில் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ தான் வந்து சமீபத்தில் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு ஏதோ ஒரு பேட்டியில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து தனுஷ் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அவங்க. அதே மாதிரி இவர் மேலே அந்த விஷயம் வந்து நம்ம பார்க்கல, நமக்கு தெரியாது. பட் அவங்க வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு தனுஷ் மேலேயும் தன்னுடைய முன்னாள் கணவரான கார்த்திக் மேலே வச்சிருக்காங்க. கார்த்திக் எதனா அதுக்கான ரியாக்ஷன் இது இருக்கும் கொடுத்தாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் கொடுக்கல. இதே மாதிரி தனுஷும் கொடுத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேருக்கும் இது வந்து அவப்பேர் ஏற்படுத்துற மாதிரி இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே வந்து அவங்க மேல புகாராக தெரிவிச்சிருக்கணும். அப்படி தெரிவிக்கலன்னும் போது தனுஷோட நாலேஜ் போச்சானும் தெரியல, கார்த்திக் குமாரோடைய நாலேஜ் போச்சானும் தெரியல. பட் இப்படி இல்லை அப்படின்னா அவங்க 2 பேரும் இவங்க மேல புகார் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா விட்டுட்டு போகிறது தான் நல்லது. அதை வந்து நம்ம விவாதிக்கிற அளவுக்கு இல்லைன்னா அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சு நம்ம தனுஷை தவறானவரோ இல்லை கார்த்திக் குமாரை தவறானவரோன்னு நம்ம சொல்ற இடத்துல நம்ம இல்லை. இதை மேலோட்டமாக தான் விவாதிக்க முடியும். இல்லை, அது வந்துட்டு இப்போ விவாத பொருளை மாறினதே வந்துட்டு ஒரு பெரிய இதாக இருக்குல்ல. இப்போ வந்து என்னன்னா, தனுஷ்ங்கிறவர் ஒரு சாதாரண ஒரு இல்லை, அவரும் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி கதாபாத்திரமா நடிச்சுட்டு வர்றாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இன்னைக்கு கூட அதை செய்தியாக்கின ஒரு முன்னணி ஊடகத்தை வந்துட்டு அதை ட்ரெண்ட் ஆக்கி வந்து ட்விட்டர்ல வந்துட்டு அதற்கு அகைன்ஸ்டா வந்துட்டு அவ்வளோ ட்ரால்ஸ் வந்துட்டு ட்விட்டர்ல போயிட்டு இருக்குது. அதனாலதான் இது பேசும் பொருளா மாறி. இல்லை, நீங்க கேட்ட கேள்வி நான் தவறுன்னு சொல்லுங்க. இது வந்து கண்டிப்பாக இப்ப நீங்க கேட்டீங்க கேள்வி, நான் சொல்லிட்டேன். ஆனா இதுல வந்து ரியாக்ட் பண்ண வேண்டிய 2 பேர் முக்கியமான நபர்கள். ஒண்ணு தனுஷ், ஒன்னு வந்து கார்த்திக் குமார். அப்படி அவங்க சொல்ற மாதிரி அவங்க 2 பேருக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னா, இஃப் இட் இஸ் லீகலி அக்செப்டபிள்னா அக்செப்ட் பண்ணிட்டு போகலாம். அதை பத்தி யாரும் கமெண்ட் பண்ணல. இது மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போகலாம். வழியா அது தவறு சரி அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். அதே போல அவங்க சொல்லியிருக்க இன்னொரு விஷயம் வந்து, நான் எதுவுமே லீக்கே பண்ணலைங்க, என்னோட ட்விட்டர் ஐடியை வாங்கி வச்சுட்டு அவங்க பாட்டுல வந்துட்டு என்னோட கணவரும் அவரோட சேர்ந்து ஒரு குரூப், அதுல தனுஷ்லாம் இருந்தாரு, அவங்களே வந்துட்டு அவங்களே தான் அந்த வீடியோஸ் வந்துட்டு அதுல வெளிவந்த எல்லாமே வந்து யார் பாதிக்கப்பட்டதா சொன்னார்களோ அவர்களே கொடுத்ததுதான். நான் எதுவுமே எடுக்கல, அவங்களே எடுத்து அவங்களே போட்டு கடைசியா பழிக்க மாட்டேன் அவங்கள போட்டாங்க. இந்த விஷயத்துல நான் என்ன பாக்குறேன்னா வந்து நிறைய இதுல வந்து பாத்தீங்கன்னு சில முக்கியமான தலைவர்கள் வந்து எதனா ஒரு பதிவை போட்டு டக்குன்னு பிரச்சனை என் அட்மின் போட்டுட்டான் அப்படின்னு சொன்ன கதைகள்லாம் இருக்கு. புரியுங்களா? அந்த மாதிரி இவங்க வந்து அன்னைக்கு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சு போட்டாங்களா, இவங்களுக்கு தெரியாம போட்டாங்களான்னு தெரியாது. இவங்க குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரி மற்றவங்க எல்லாம் சேர்ந்தது பதிவிட்டாங்களான்னு நமக்கு தெரியாது. நம்ம அந்த இடத்துல இல்லை. அவங்களோட மனசாட்சிக்கு தான் அது தெரியும். இன்னைக்கு இவங்க குற்றச்சாட்டு இப்படி வைக்கிறாங்க. பட் அதே குற்றச்சாட்டு அவங்க என்ன சொல்றாங்க, த்ரிஷாவை பற்றியும் அவங்க தவறா ஒரு குற்றச்சாட்டு வச்சு சொல்றாங்க. அப்புறமா வந்து த்ரிஷா வந்து என்னை இந்த மாதிரிலாம் சாபம் கொடுத்தா ட்விட்டர்ல இந்த மாதிரிலாம் சொல்லி சொன்னாங்க, படிச்சாங்க, அவங்கள நான் இப்ப படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இது ஒரு வகையில் என்னன்னா, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதெல்லாம் இன்னொன்னு குழந்தைத்தன்மையா இருக்குது. இது வந்து சைல்டிஷா தான் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது வந்து அவங்களோட ஆதங்கத்துல அவங்க சொல்றாங்க. அது உண்மையாக இருக்கலாம், இல்ல வேற எதனா காரணம் அவங்க பாதிக்கப்பட்டதுனால கூட இதையும் சொல்லலாம். அது நமக்கு சரியா தெரியாத போது நம்ம அதை பத்தி பேசுறது வந்து இதுதான் நம்ம சொல்ல முடியாது. இருக்கலாம் அப்படின்னு வேணா நினைக்கலாம். அதே போல வந்து அவங்களும் இன்னொரு இது வைக்கிறது வந்து தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய விவாகரத்து, அந்த மனமுறிவும் வந்து அதை ஆஹ் பத்தி அவங்க அதுல அதுல பேசுறாங்க. வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆஹ் தனுஷ் வந்து ஒரு நல்ல அப்பாவா இருக்கிறாரு. ஆஹ் ஐஸ்வர்யா வந்து சரியான அம்மாவெல்லாம் அவங்களுக்கு வரைக்குமே இருந்துக்கினாங்க. அவங்க ஷி வாஸ் வெரி மச் பொசசிவ் ஃபார் ஹர் செல்ஃப். அவங்களுக்கோசம் தான் இருந்தாங்க, அவங்க பசங்களுக்கோசம்லாம் இருந்த மாதிரி இல்லை. தனுஷா அது இருந்த அப்பா அவர் அந்த நெறியாளர் கேட்குறாரு, ஏங்க நீங்கள் தனுஷை குற்றச்சாட்டை சொல்றீங்களா, இப்போ இதில் ஒன்றி சொன்னேன். இல்லை இல்லைங்க, அதில் வந்து ஏன் விஷயம் எந்தில் வந்து அவர் குற்றவாளி. ஆனால் அவங்க 2 பேர் பிரிவினையில் தனுஷ் வந்து ஒரு நல்ல அப்பாவா இருக்க, இவங்க வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து ஒரு நல்ல தாயா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எப்படிங்க இருக்குன்னா, இது அவங்களுக்கு எதனா கோபம் இருக்கலாம், பேசிக்கலாம், இல்லை உண்மையா இருக்கலாம். இதை வந்து நம்ம பார்க்காம இதை பேட்டி எடுக்கிற கபிஷோ இல்லை ஒற்றந்துறையோ நான் வந்து பேச முடியாது. இது அவங்க 2 பேர்ல யாருன்னா ஒருத்தர் சொல்லணும், இல்லை அவங்க மகன்கள் வந்து இல்லை எங்க அப்பாவோ அம்மாவோ இப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா பேசலாம். இல்லைன்னா இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெக்குலேஷனாகவே தான் இருக்கும் மொழியே. இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான செய்தியா நம்ம பார்க்க முடியாது. அதோட வந்து அவங்க பெருசியா ஒரு மேஜர் இதை வந்து அதுல சொல்லியிருக்காங்க. கேட்க வர்றது புரியுது. போதை கலாச்சாரம் நம்ம ஏற்கனவே வந்துட்டு தமிழ்நாட்டுல அவ்வளோ இது பிரச்சனைகள் பெரிய சூழல் போயிட்டு இருக்குது. இந்த சூழல்ல அவங்க சொல்லியிருக்கிறது வந்து அதுவும் கமலஹாசன் அவர்களை குறிப்பிட்டு அவருடைய பார்ட்டியில வந்து போதைப் பொருட்களுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டது, அதுவும் வந்து எல்லாருக்கும் வழங்கப்பட்டது, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? இல்ல போற போக்குல நான் ஒரு ட்ரெண்டிங்காக பேசிட்டு போற விஷயம் இல்லை. அதாவது நான் வந்து கமலஹாசன் அவங்க சொன்னது வந்து நம்ம சொல்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னால் ஒரு வாட்டி பேட்டினே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சில ட்விட்டர் பதிவுகள் கூட நான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் வந்து போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்குது. இது வந்து தமிழ் திரை உலகத்தில் இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து தகவல் இவங்க சொன்னாங்க வெளிப்படையாக, அதை வந்து நான் வேற மாதிரி நான் யாரும் பேரை குறிப்பிடலை. நமக்கு வந்து அதாவது அந்த திரைத்துறையில் பயணிக்கக்கூடிய சிலர் இருப்பாங்க. இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருன்னா ஆர்டிஸ்ட் மேனேஜர் இருக்கலாம், மேக்கப் மேன் இருக்கலாம், இல்லை லைட் மேன் யாருன்னா எங்கேயாவது இதெல்லாம் ஒரு இடத்துல பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்தது சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கா. அதை வச்சு நான் சொல்லியிருக்கேன், போதை கலாச்சாரம் தமிழ் சினிமாவில் இருக்குது. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய செல்வந்தர்களுடைய மகன் மகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி நடிகர் நடிகைகள்ல இருக்குது அப்படின்னு தான் நான் நமக்கு வந்து தகவல் சொல்றேன். ஆனால் இவங்க தான் குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு நான் நேரில் போய் அவங்க உபயோகத்தை பார்த்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் எவிடன்ஸ் இருந்தா அதை நான் வெளிப்படுத்தலாம். ஏன்னா இது வந்து சமுதாயத்தையும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனையும் சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ப்ரொஹிபிட்டட் பேண்ட் ஐட்டம். அதை பத்தி நீங்களும் நானும் பேச தவறியல. அதை உபயோகிக்கிறாங்க ஒருத்தர்னா கண்குள்ள அதை பார்த்தா ஆதாரபூர்வமா வெளியிடலாம். பட் ஒருத்தர் ஃபேமிலி லைஃப்பை பத்தி அது உண்மையா இருந்தா கூட நம்ம வந்து ரிவீல் பண்றது நல்லா இல்லை. பட் இந்த விஷயம் நீங்க கேட்டீங்களா, இது அவங்க சொன்னது அக்செப்டபிள் தான். ஆனா கமலஹாசன் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது என்னன்னா, கமலஹாசன் விற்கக்கூடிய பார்ட்டியில வந்து வெள்ளித்தட்டுல வந்து வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, வந்து சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு ஜாலியா சிச்சினே சொன்னாங்க. பட் அது வந்து உண்மையிலேயே ரொம்ப அது உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுல வந்து காவல்துறை தலையிட்டு அதை என்சிபி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ வந்து இதுல உண்மையிலே இது வந்து ஒரு சூமோட்டோ கேஸா எடுத்து இதை பத்தி விசாரிக்கணும். அந்த விசாரணையில உண்மையாக இருந்தால் அவங்க யார் யார் குற்றச்சாட்டு சொல்றாங்களோ அவங்களுக்கு தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி உண்மை இல்லாத பட்சத்துல இவங்க பொத்தாம் பொதுவா பேசியிருந்தாங்கன்னா, யாரு நம்ம சுசித்ரா பேசியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை அப்படின்னு தான் சொல்லி. ஏன்னா இது பொய்யான ஒரு தகவலை பரப்பி விடுறாங்கன்னா கண்டிக்க வேண்டிய. ஏன்னா அவங்க பேசுனது இப்ப எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, பாஜக துணைத் தலைவர் நாராயண திருப்பதி வந்து அது குறித்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. எப்படின்னா ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க, அதுவும் கமலஹாசனுடைய ஒரு இதுல வந்துட்டு பார்ட்டியில வந்துட்டு இந்த மாதிரி போதைப்பொருள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு ஒருத்தவங்க பேசியிருக்காங்கன்னா, இது குறித்து ஏன் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு அறிக்கை வேற கொடுத்துருக்காரு. அது இல்ல அது தவறே இல்லை. நானும் படிச்சேன் அந்த இதுல ஒண்ணுமே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கேம்ல போய் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா, நீங்க ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்களா, டோப் டெஸ்ட்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு ஒன்று வருது, உங்களுக்கு ஒரு அந்த சந்தேகம் ஒரு XYZ இவங்க மேல இருக்குதுன்னா கண்டிப்பாக என்சிபி வந்து அவங்கள
வெளிப்படுத்தாம, அதாவது வந்து பிரபலப்படுத்தாம அமைதியா அவங்களை கூப்பிட்டு ஒரு எக்ஸாமினேஷன் பண்றதுல தவறு இல்லை. என் மேல ஒரு அலிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல ஒரு அலிகேஷன்னா அது ஆதாரப்பூர்வமா இருக்குன்னா கூப்பிட்டுட்டு அவங்கள வந்து டோப் டெஸ்ட் பண்றதுல தவறு இல்லை. அவங்க வந்து அப்படி உபயோகிக்கிற பட்சத்துல யார் மூலமா வருது இந்த மாதிரின்னு கேட்டு அவங்களை வந்து விசாரணை வளையத்துல வச்சு விசாரிக்கிறது தவறு கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனை அழிக்கக்கூடிய ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா கூட அணுகுண்டு இதெல்லாம் கூட கிடையாதுங்க. இந்த போதை கலாச்சாரம் இருக்குல்ல, இது வந்து ரூயின் பண்ணிடும், உலகத்தையே ரூயின் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த போதை மாஃபியா வந்து ஒழிக்கப்பட வேண்டும். அதே மாதிரி இந்த போதை மருந்துகளும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுல வந்து அவர் வந்து அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருக்க, அவரோட கருத்து யாரு நாராயண திருப்பதி சொல்லியிருக்க. பட் இது வச்சு சுசித்ரா சொன்னது வந்து உண்மையா இருக்கும் பட்சத்தில் என்சிபியும் காவல்துறையும் இதுல கண்டிப்பாக இன்வால்வ் ஆகி இதுல உண்மைத்தன்மையை அறிய வேண்டும். அதுல தவறு இருக்கும் பட்சத்தில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இல்ல இது அரசியலாக்கப்படுது இது விஷயம் வந்து. ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வேற, கமலஹாசன் அவர்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காரு. அவரை கூட்டிட்டு போய் கூட இப்போ நார்த்ல கூட பிரச்சாரம் பண்ண வைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இன்னும் எலெக்ஷன் டைமிங் இருக்கு. அதுவும் நார்த் இந்தியாவில் கமல் வந்து ஒரு பிரபலமான நடிகர் தான். அப்படிங்கிற இப்போ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கையில அவரை அங்கே போய் இது பண்ணல, அப்போ அவருக்கு அஃபென்ஸ்டான ஒரு திருப்பங்களை இதை கொண்டு வர முடியல. அவரே வந்து போதைப் பொருள் உபயோகப்படுத்தியிருக்காங்க அவங்க பார்ட்டில, இதை வச்சு கூட அவருக்கு அஃபென்ஸ்டா பிரச்சாரம் பண்ணலாம். பட் அப்போ வந்து அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கணும். இது வரைக்கும் கமலஹாசன் அறிக்கை விடலையே. இவ்வளவு நேரம் போயிருக்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாருன்னும் போது அவரோட பிஆர் யாரு, இல்ல அவருடைய மேலாளர் யாரு, இல்லைன்னா வந்து உளவுத்துறை மூலமாக அவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் போயிருக்கணும். இல்லை சக ஜேர்னலிஸ்ட் மூலமா ஒரு பழக்கமானவங்க மூலமா உங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு வந்து அதை ரிப்பெண்ட் பண்ணிருக்கோம், அதாவது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். இல்லைன்னா எதனா ட்விட்டர்லேயே அது பதிவு போட்டிருக்கலாம். அப்படிலாம் ஒரு புகாராக அது கொடுத்துருக்கோம், இல்லை அவர் சார்பிலே அது யாருன்னா கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஏன் கொடுக்கல அப்படின்றதான் தெரியல. அப்படி இருக்குன்னா நான் இந்த வரைக்கும் உபயோகிச்சதே இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் கமல்ஹாசன் சொன்னீங்க, அதே சமயத்தில் வந்து அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறது தனுஷும் கார்த்திக் குமார் மேடையில் வந்து ஹாஹாவுன்னு பேச என்னால் வருவாருனாங்க. அப்படின்னா கார்த்திக் குமார் இல்லை அப்படின்னு சொன்னார்னா இல்லைன்னு நிரூபிக்கட்டும். கார்த்திக் குமார் போய் நிரூபிக்கலாம், அவர் போயிட்டு டோப் டெஸ்ட் பண்ணி கோங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவர் வந்து உபயோகிக்கிறார் அந்த டோப் டெஸ்ட் வந்து. இவர் வந்து ஹீஸ் அ கன்சியூமர் ஆஃப் இது அது பண்ண நார்கோட்டிக்ஸ் அப்படின்னா அவர் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை, என்சிபியோட கடமை எடுக்கணும். அப்படி உண்மையாக இருந்துச்சா நம்ம வந்து சொல்லலை கமல் சார் வந்து உபயோகிக்கிறார், இல்லை வந்து கார்த்திக் குமாரோ இல்லை தனுஷோ வந்து உபயோகிக்கிறார் நம்ம குற்றச்சாட்டு. அவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருந்தால் இது உண்மைத்தன்மையை விசாரிக்கணும். அப்படி இவங்க சொல்றது எல்லாமே சுசித்ரா வந்து இவங்க யார் யார் மேல குற்றச்சாட்டு வச்சாங்களோ இதெல்லாம் பொய்யான ஒரு குற்றச்சாட்டுனா கண்டிப்பாக சுசித்ரா மீது காவல்துறையும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத என்னோட இதுவாக. அது போக இந்த மாதிரி வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணிட்டு தங்களுடைய பிரபலங்களுக்காகவோ இல்லை வந்துட்டு என்ன சொல்றது ஒரு பெரிய மாஸ் க்ரௌடை வந்து பப்ளிசிட்டியா உருவாக்குறதுக்காகவோ இப்படி பேசுறவங்க அதை எப்படி தவிர்த்துக்கிறவங்க, எந்த மாதிரியான அதுக்கான நடவடிக்கைகளை அரசோ இல்லை வந்து மற்றவங்கள எப்படி எடுக்கணும்? சுய ஒழுக்கம்னு ஒன்று தேவைங்க. இன்னைக்கு என் வீட்டில் வந்து நான் ரோட்ல சாக்கடை அடிச்சிருந்துருக்கு, நான் சும்மா போற போக்கில் வந்து கத்திட்டு போறது பேசுறேன். என் வீட்டில் இருக்க சாக்கடை சுத்தமாக இருக்குதா, என் வீட்டில் தூசி இல்லாம நான் வச்சுருக்கேன்னா நான் வந்து ரோடு சுத்தம்னு பேசலாம். நான் என் வீடே குப்பையா வச்சிருந்தேன், நான் ரோட போய் நான் வந்து குப்பை இருக்குதுன்னு பேசுறது வந்து இது வந்து ஒரு கோழத்தனம், வீண் விவாதம் பண்ற ஒரு கேடு கட்டவன் அப்படின்னு தான் சொல்லுவேன். நான் சுத்தமாக வச்சுக்கணும், நான் புகைப்பிடிக்காம இருக்கணும், நான் மதுவாக இருந்தாம இருக்கணும், நான் வந்து போதை வஸ்து பொருட்களுக்கு அடிமை இல்லாம இருக்கிறதுனால நான் வந்து மற்றவங்க கிட்ட பேசுறேன் இந்த மாதிரி செய்யாதீங்க. நான் எல்லா தப்பையும் நான் செஞ்சுட்டு ஐயோ செய்யாதன்றது அது வந்து போலி வேஷம், ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். எப்பயுமே எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு சார். அது எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அவங்கள தட்டி கேட்கறதுக்கு, தவறு நடக்கும் பட்சத்தில் தட்டி கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அரசாங்கம் மட்டும் பொது வெளியில நடக்கக்கூடிய விஷயமா. ஆனா அந்த விஷயத்துல நம்ம யோகியமா இருக்கிறோமான்னு பார்க்கணும். ஒண்ணு நம்ம யோகியமா இல்லை, ஐயோ நான் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி என்னாட்டம் அவங்க சில குடிக்காரங்க வந்து நல்லா குடிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா ஐயோ நம்ம தான் கெரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நம்மளால அடுத்த ஜென்ரேஷன் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு இறங்குறது, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனா நான் குடிப்பேன், ஆர்ப்பாட்டம் போனேன்னா அங்கே கோட்டை கொடுத்தாலும் வாங்கி குடிப்பேன், குடிச்சிட்டு மது ஒழிக்கிறது போல ஒரு முட்டாள்தனமான பேச்சு எதுவுமே கிடையாது. அது போல வந்து இந்த நடிகர்கள் மேல வைக்கப்படுற காசிப்ஸ் இது யாரு பண்றா? மோஸ்ட்லி பார்த்தோம்னா சினிமா துறையில தொடர்ந்து ஒரு 20 வருடம் 25 வருடம் பயணித்த மூத்த பத்திரிகையாளர்கள் தான் இந்த காசிப்ஸ் ஃபுல்லாவே பேசுறாங்க, எழுதுறாங்க, எல்லாமே பண்றாங்க.
அவர்களுக்கு அகைன்ஸ்டா இவர்கள் இந்த அந்த பேசப்படுற நடிகர் நடிகைகள் கருத்தை தெரிவிக்கிறதுல இல்ல வந்து கடந்து போயிடுறாங்க. அப்ப அவர்களுடைய பப்ளிசிட்டிக்காக இது பண்ணப்படுதா இல்ல வந்து உண்மையிலேயே அதுக்குள்ள ஒரு உண்மை இருக்குதா? இல்லைங்க, காசிப்ஸ் அப்படின்னும் போது தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாது, இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திரைத்துறையிலையும் இருக்குது. பெரிய பெரிய இடத்துலையும் காசிப்ஸ் இருக்கு. பெரிய பெரிய செல்வந்தங்க பிஸ்னஸ் மேன் கிட்ட கூட காசிப்ஸ் இருக்கும், அவங்கள பற்றி பேசுறது. காசிப்ஸ் இருக்கும். சும்மா ஒரு பொண்ணோட பழகாங்க, இல்லை ஒரு டேட் போகிறது. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து அவங்க மனம் புரிந்து ஒரு நாள் வந்து இங்கே வெளியில் போயிட்டு வராங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறாங்க, எதுவாக இருக்கட்டும், அது வந்து அது காசிப்பாக சொல்லிட்டு போகலாம். ஆனால் அது எப்படியும் பேசுறாங்க, விவாதமாக போயிட்டு அதை வந்து அவங்க குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க பாருங்க. அது அந்த பொண்ணு எக்ஸும் ஒய்யும் 2 பேரும் இந்த இடத்துல சுற்றி இருந்தாங்க, ஜாலியாக இருந்தாங்க, போனாங்கன்றது தட் இஸ் காசிப். ஆனால் எக்ஸும் ஒய்யும் இந்த மாதிரி இருந்தாங்க, இந்த மாதிரி இருந்தாங்க, எக்ஸ் திருப்பி இவங்களோட போச்சு, ஒய்யை திருப்பி போட்டு அதை கதை கட்டி பேசுறாங்க பாருங்க. அதுதான் வந்து ஒரு தேவையற்ற ஒரு செயலாக நான் பார்க்குறேன். காசிப்ஸ் இருக்கலாம். காசிப்ஸ் வந்து இருக்கும் போது என்னன்னா அவங்க அந்த லைம் லைட்டுக்கு வராங்க. அந்த ஆட்கள் யாரும் அந்த குறிப்பாக சொல்ல நடிகர் நடிகைங்கன்னா அவங்கள பற்றி ஒரு செய்தி வருதுன்னு அப்புறம் காசிப்ஸ் வந்து எல்லா நடிகர் நடிகளையும் ஏற்றுக்கிறாங்க. அந்த காசிப்பாக இருந்தால் பரல, அந்த காசிப்பை வந்து பக்கத்திலேயே உட்காந்து நான் பார்த்தேன்ற மாதிரி பேசுறாங்க பாருங்க. அதுதான் வந்து அருவருக்கத்தக்கதாக இருக்கு. அப்போ வந்து அதை பார்க்கக்கூடிய அவங்களோட பெற்றோர்கள் இருக்காங்க, அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், பெற்றோரும் இல்லை குடும்பத்தாரோ இல்லை அவங்க பசங்களும் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நெருடலா இருக்கும். ஏன் அந்த நெருடல்னு சொன்னா, இன்னைக்கு வந்து சுசித்ரா கூட பேசிட்டு போயிட்டாங்க, எல்லாமே யாரும் பேசலாம் எது ஒன்றும். இன்னைக்கு டிவோர்ஸ்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தனுஷ் தான் அவங்கெல்லாம் பற்றி சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாருமே பார்க்கறது ஒரு பத்திரிகையாளராக வந்து தனுஷை பற்றி பார்க்குறோம், ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை பற்றி. ஆனால் அவங்க மகன்கள் 2 பேரும் படிக்கிற பசங்க, பள்ளிக்கு போகிறவங்க இல்லை கல்லூரிக்கு போகிறவங்க, அவங்களும் அவங்க கூட பழகிற பசங்க. நீங்கள் அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவங்க எந்தெந்த இடத்துல ஊண்டாவாங்க தெரியுமா? அதை வந்து யாருன்னா ஒருத்தர் சினிமாலே சில அது யாரோ ஒருத்தர் வந்து சும்மா ஏதோ அவன் மேலே தனுஷ் பையன் மேலே கோவம் ஒரு கிண்டல் பண்ணி பேசலாம்னு வச்சுக்கோங்களேன். இது தனுஷ் இல்லை, நீங்கள் தனுஷ்னு கேட்டதுனால இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆனவங்களை பற்றிலாம் நம்ம வந்து அளவோடு விவாதிக்கிறது நல்லது. ரொம்ப குற்றச்சாட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த பசங்களுடைய லைஃப் கெரியரை ஸ்பாயில் ஆகிடும். அதில் ஹர்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலோட்டமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பசங்க பரவாயில்ல, அது ஊண்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவன் இன்னும் கோவப்படுவான். நாளைக்கு வந்து அவன் ஒரு தூண்டுதல், தவறான ஒரு பாதைக்கு சொல்ல ஒரு தூண்டுதலாக இருக்கும். அந்த தூண்டுதலுக்கு நம்மளை போல ஒரு ஜேர்னலிஸ்டோ ஒரு மீடியாவோ இருக்கக்கூடாது அப்படின்றதான் என்னுடைய விஷயம். நீங்கள் வந்து ஒரு சில மேட்ரு வந்து இப்போ அந்த நடிகர் வந்து கடன் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்றது தட் இஸ் டிஃப்ரெண்ட். அந்த ப்ரொடியூசர் கடன் வாங்கிட்டேன், ஆனால் இந்த பர்சனல் லைஃப்பை பற்றி பேச பாருங்க, அது வந்து எனக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்றைய சூழலை எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த தமிழ் சினிமா சூழல் ஏற்கனவே வந்து பெருசாக வந்து இங்கே வியாபாரமாகலன்னு ஒரு சைடில் தயாரிப்பாளர்கள் புலம்பிட்டு இருக்காங்க, எல்லாம் போயிட்டு இருக்குது. அந்த சூழலில் இந்த கடைசி ஒரு வாரமாக நடக்கிற இந்த என்ன சொல்றது, தேவையற்ற விவாதங்களும் தேவையற்ற குழப்பங்களும் எப்படி பார்க்குறீங்க? இது தொடர்ந்து தாங்க இருக்குங்க, இன்னைக்கு இல்லைங்க, தமிழ் சினிமாவில் இது தொடர்ந்து தான் இருக்குது. என்னன்னா இந்த தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர்களும் சரி, இயக்குநர்களும் சரி, சினிமா துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் மலையாள சினிமாவும் பார்த்து கற்றுக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து மலையாள சினிமாவில் வந்து பெருசாக இங்கே தமிழ் சினிமாவில் எனக்கு இவ்வளோ பெரிய நஷ்டமாச்சு, எனக்கு சிடினால நஷ்டமாச்சு, ஆன்லைன்னால நஷ்டமாச்சு, இல்லை கடன் வாங்கிட்டு ஏமாந்துட்டேன் இந்த மாதிரி நஷ்டமாயிடுச்சு அப்படின்ற பேச்சுலாம் இங்கே தான் உண்டு. மலையாள சினிமாவில் யாரும் அப்படி பெருசாக பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியாது. அவங்க வந்து கதை ஆசிரியருக்கான மரியாதையை கொடுக்குறாங்க. மலையாள சினிமா கதை ஆசிரியருக்கான தகுந்த ரெம்யூனரேஷன் கொடுக்குறாங்க, அவருக்கான சன்மானத்தை கொடுக்குறாங்க, அவர்கிட்ட இந்த வேலையை வாங்குறாங்க, படத்தை எடுக்க நல்லா போகுது. இங்கே வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே நானே செய்யறேன்னு சொல்லிட்டு ஒன்று சிலர் வந்து இருக்காங்க. பாக்கியராஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சென்சிபிள், சிலர் வந்து கதை திருடில் சிக்கிறவங்களும் இருக்காங்க, புரியுதுங்களா? அந்தந்த கதை ஆசிரியருக்கான அங்கீகாரத்தை கொடுத்து நல்ல கதை மேலே டிராவல் பண்ணாங்கன்னா படங்கள் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஓடும், ஆரோக்கியமாகவும் இருக்கும் தமிழ் சினிமா. அதுக்கான முயற்சியை வந்து தயாரிப்பாளர்கள், நடிகர் நடிகைகள் எல்லாருமே எடுக்கும். அதாவது மலையாள இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னா கதையை ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் கதைக்கான கேரக்டர் இருப்பாங்க. ஆனால் தமிழ் சினிமாவில் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து பிரபலமான ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கணும், பிரம்மாண்ட ஆர்டிஸ்டா, ஓகே அவர் கூப்பிட்டா ரஜினி கொடுக்குற காட்சியில் ரஜினி கதை எழுதுவாங்க, இல்லை விஜய் கொடுக்குறாரு விஜய்க்கு தன். ஆனால் அங்கே வந்து ஒரு சின்ன ஆளாக இருந்தால் அசிஃப் அலின்னு ஒரு சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் அந்த படம் சூப்பராக போகும். ஏன்னா அவருக்கேற்ற கதையை எடுத்துட்டு எழுதிடுவாங்க. எழுதுறதுக்கப்புறம் அசிஃப் அலி தான் அதுக்கு சூட்டபுளாக இருப்பான், அந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் போகுது, புரியுதுங்களா? அதுதான் அங்கே. இங்கே அது கிடையாது. இப்போ ஓவராலாக இந்த வாரங்களில் தமிழ்
சினிமாவில் வெளியான படங்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது, தியேட்டர்களுக்கான வரவுகள் எப்படி இருக்கு. அதுவும் வந்துட்டு மே மாதம் லீவு. ஆனால் இந்த சமயத்துலேயும் பெருசாக ஒரு பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுக்குற மாதிரியான படங்கள் எதுவும் பெருசாக இது வராது. பெரிய ஆர்டிஸ்டோட படங்கள் இல்லை ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தா கேரளால வந்து படங்கள் எப்பயுமே ஓடுதுன்னா அங்க இந்த அளவுக்கு வெயில் கிடையாது. ஆனா இந்த சம்மர்ல இங்க வந்து சரியான சுட்டரிக்கும் வெயிலா இருக்கு. இப்போ 2 3 நாளா தான் கொஞ்சம் வெயில் கம்மியா இருக்கு. அது ஒரு காரணமா இருக்குது. ஆனா செகண்ட் ஷோவும் ஃபர்ஸ்ட் ஷோ செகண்ட் ஷோ ஒரு அளவுக்கு போகுது அப்படின்றாங்க படங்கள். ஆனா இப்போ வந்து இந்த வாரங்கள் வந்ததுல வந்து பெரிய படங்கள் ஒன்றும் கிடையாது. ஆனா எக்ஸ்கியூமி அரண்மனை 4 வந்து நல்லா தான் போயிருந்துச்சுன்னு எனக்கு கேள்வி. எனக்கு தெரிஞ்சு சென்ற வாரம் இந்த வாரம் பிகினிங்ல வீக்கெண்டு கூட நல்லா தான் போச்சு அரண்மனை 4 அப்படின்னு தான் கேள்விப்பட்டேன்.